பேஷன்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வணக்கம். ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் இந்த வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம சைலன்ட் சி அப்படிங்கிற ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைலன்ட் சி சீரிஸோட ஸ்டோரி பிளாட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் குடிக்கிற தண்ணியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது, கடல் மட்டமும் குறைஞ்சிக்கிட்டே வருது, அண்ட் மோர் ஓவர் விவசாயம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது நல்ல தண்ணிக்கு எந்த அளவு டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏடிஎம்ல கார்டு யூஸ் பண்ணி பணம் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இவங்க கார்டு யூஸ் பண்ணி தான் தண்ணியே வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் கிரேடு ஏ, பிசி, கோல்டுன்னு இருக்கு. உங்கள் கிரேடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தண்ணி வழங்கப்படும். மாதிரியான ஒரு பிளாட்ல தான் சைலன்ட் சியோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. கொரியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ்க்கு ஒரு மிஷன் பிளான் பண்றாங்க. மூணுல அவங்களுக்கு ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கு, பேலே ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு இவங்க ஒரு டீம் அனுப்ப பிளான் பண்றாங்க. அந்த டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட், ஒரு சோல்ஜர், ஒரு பைலட், கோ பைலட், ஒரு டாக்டர், இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ல ஒரு 3 ஸ்டோரேஜ் இருக்கு. அந்த 3 ஸ்டோரேஜ்லயும் ஒரு சாம்பிள் இருக்கு, ரிசர்ச் சாம்பிள். அந்த சாம்பிளை ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வரது தான் இவங்களோட மிஷன் அப்ஜெக்டிவ். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் ஸ்டேஷன் மூடி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னால அங்கே ரிசர்ச் செஞ்சுட்டு இருந்த க்ரூ மர்மமான முறையில் இறந்து போறாங்க. அவங்க ஏன் இறந்து போறாங்க ரீசன் யாருக்கும் தெரியல. இப்போ 3க்கு போகிற இந்த டீம்ல ஒரு ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கதையோட ஃபீமேல் லீட்னு சொல்லலாம். அவங்களோட அக்காவும் அந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்து இறந்துருப்பாங்க. ஸோ இந்த மிஷன் ப்ரீஃபிங் நடந்துருக்கும் போது அந்த ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் அந்த மிஷனோட சீஃப் கிட்ட கேட்பாங்க, நாங்கள் எடுத்து வர போகிற சாம்பிள் என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை நாங்கள் கரெக்டாக கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வர போறீங்க, அந்த சாம்பிள் என்னங்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கும் இல்லை அப்படின்னு அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை தராமல் தட்டி கழிச்சிடுவாங்க. ஸோ இந்த குரூப்போட சேர்ந்து அந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ல ஆல்ரெடி ஏற்கனவே வேலை பார்த்த டாக்டர் ஹுவாங் அப்படிங்கிறவரும் இவங்க கூட போவாங்க. ஸோ இவங்க மொத்த டீமும் ராக்கெட்ல ஏறி 3 கிளம்பிடுவாங்க. இவங்க 3 ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்பேஸ் ஷட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அந்த ஆக்சிடென்ட்டோட முடிவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் ஷட்டில் 3ல இருக்க ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்துடும். பட் ஃபார்ச்சுனேட்லி இதில் பயணம் பண்ண எல்லாருமே உயிர் பிழைச்சிருவாங்க. டாக்டர் ஹுவாங்குக்கு மட்டும் ரிப்கேஜில் பயங்கரமாக அடிபட்டுரும். ஸ்பேஸ் ஷட்டில் பள்ளத்தில் விழுந்ததுனால இவங்களால பூமி கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் டைம் இவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி இவங்க இருக்கிற இடத்துல இருந்து 7.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த பேலே ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ நட்ராஜா சர்வீஸ்ல இங்கேருந்து நடந்தே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி எல்லாரும் கிளம்புவாங்க. ஆல்ரெடி ரிப்கேஜில் அடி வாங்கிய டாக்டர் ஹாங் ரத்தம் வாந்தி எடுத்து அங்கேயே செத்து போயிடுவார் பாதி வழியில. மீதி டீம் நம்ம ஒரு வழியாக ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம், இவர் பாடி வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், அவர் இறந்த இடத்துல அவர் பாடி விட்டுட்டு இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் நோக்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. அதோட நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிடும். செகண்ட் எபிசோட்ல இவங்க ஒரு வழியா 7.5 கிலோமீட்டர் நடந்தே போய் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வேலையா அங்க இருக்க பவர் ஆன் பண்ணும், அதாவது கரண்ட் சப்ளை ரீஸ்டோர் பண்ணும் அப்படின்னு போறப்ப அவங்க ஒரு டெட் பாடி பாக்குறாங்க. அந்த டெட் பாடி யாருன்னு பாத்தீங்கன்னா RX அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்போட ஒரு டெரரிஸ்டோட டெட் பாடி அது. ஸோ அது பார்க்குற டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெட் பாடி பார்க்குறப்ப, இதோட சிம்டம்ஸ் பார்க்குறப்ப இது தண்ணியில் மூழ்கி இறந்துருக்கு இந்த பாடி அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர் அந்த க்ரூ வந்து அங்கே இருக்கவங்க எல்லாம் ரேடியேஷன் லீக்னால தான் இறந்துருப்பாங்க, அதாவது கதிர்வீச்சுனால தான் இறந்துருப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேடியேஷனோட லெவல் ரொம்ப நார்மல் ரேஞ்சில் தான் இருக்கும். ரேடியேஷன் லெவலும் ரொம்ப நார்மல் ரேஞ்சில் இருக்கு. இருக்கிற டெட் பாடி பார்த்தா தண்ணியில் மூழ்கி இறந்த மாதிரி இருக்கு. நிலாவில் தண்ணியில் மூழ்கி இறங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த பாடி அட்டாப்சி பண்ணும் அப்படின்னு டாக்டர் சாங், அதாவது நம்ம ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் ஃபீமேல் லீட் சொல்லுவாங்க. பட் அதுக்கு அந்த மிஷனோட கேப்டன் வந்து அது நம்ம வேலை இல்லை, இங்கே என்ன நடந்துச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, நம்ம வந்து சாம்பிள் ரிட்ரீவ் பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த சாம்பிள்ஸை ரிட்ரீவ் பண்ணுறது தான் நம்மளோட மிஷன். அதை எடுத்து நம்ம பூமிக்கு போகிற வேலையை பார்ப்போம்னா அவர் அட்டாப்சிக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டார். ஸோ ஒரு வழியாக ஸ்டேஷனோட பவர் சப்ளை ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இவங்க 3 டீமாக பிரிவாங்க. பிகாஸ் 3 ஸ்டோரேஜில் அந்த சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு இன்ஃபோ ஆல்ரெடி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ஸ்டோரேஜுக்கு போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீமில் பார்த்தீங்கன்னா மிஷனோட கேப்டன் ஹான் அண்ட் டாக்டர் போவாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டெட் பாடிஸ் பார்ப்பாங்க. அந்த டெட் பாடிஸோட சிம்டம்ஸும் சேமாக தான் இருக்கும், எல்லாமே தண்ணியில் மூழ்கி இறந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டெட் பாடிஸ் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி 5 வருஷத்துக்கு முன்னால் வேலை செஞ்ச க்ரூ மெம்பர்ஸோடது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா டாக்டர் சாங், அதாவது ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் மறுபடியும் சொல்லுவாங்க, ஸோ நம்ம இந்த டெட் பாடிஸ் அட்டாப்சி பண்ணி பார்க்கணும், அல்லது இன்ஃபர்மரிக்கு போய் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆச்சு எடுத்து பார்த்தா இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்பவும் மிஷனோட கேப்டன் வந்து அதுக்கு அனுமதி தரமாட்டாரு. சாம்பிள்ஸ் ரிட்ரீவ் பண்ணுறது தான் அவர் குறியா இருப்பார். மீன்வைல் ஸ்டோரேஜ் 2க்கு வந்து டீம் 2 போவாங்க. ஸோ அந்த டீம் 2ல சூச்சன் அப்படின்னு ஒரு அஸ்ட்ரானட் இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு டேபிள் கடையில் ஒரு சாம்பிள் இருக்குது அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ அந்த சாம்பிள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் ஒரு டெட் பாடியிலேருந்து சில வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அதாவது சில நீர்த்துளிகள் அவர் மேலே தெளிச்சிடும். ஸோ அதோட கட் பண்ண டீம் 3 வந்து ஸ்டோரேஜ் 3க்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. டீம் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் இருப்பாங்க ஃபீமேல் லீட், அண்ட் கோ பைலட் இருப்பார், அண்ட் சீஃப் காங்னு ஒரு சோல்ஜர் இருப்பார்.
ஸோ இவங்க 3 பேரும் அங்கே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோ பைலட் வச்சிருக்க ஒரு டிவைஸில் ஒரு பயோ சிக்னல், அதாவது இங்கே இன்னொருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் காட்டும். சரி, அதை நான் என்னன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சீஃப் காங் கிளம்பிடுவாரு. மீன் வழி அந்த கோ பைலட் வந்து நம்ம ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட்டை பிரைன் வாஷ் பண்ணுவாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதனால நீங்க சொன்ன மாதிரி நீங்க இன்ஃபர்மரிக்கு போய் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் என்னன்னு பாருங்க, நான் சீஃப் காங் வந்தாருன்னா நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு இவங்களை அமுச்சு விட்டுருவாரு. அவங்கள அமுச்சு விட்டு இவர் மட்டும் தனியாக ஸ்டோரேஜ் 3க்குள்ள போவார். ஸோ அங்கே பார்த்தா அங்கேயும் எந்த சாம்பிள்ஸுமே இருக்காது, எல்லாமே எம்டியாக இருக்கும். ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் இருக்கும் ஒரு டேபிள் கடையில். அதை அவர் ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த சைட்லேருந்து ஏதோ ஒரு உருவம் அவரை எடுக்க விடாது. அப்படியே கட் பண்ணி டீம் 2க்கு வந்தா ஸ்டோரேஜ் 2ல அந்த பணத்துலேருந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அடிச்ச சூச்சன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோநாட் அவர் நல்லா வேத்து சிக்கா இருக்க மாதிரி இருக்கும். அவர் காதுலேருந்து தண்ணி வரும். அதோட செகண்ட் எபிசோட் முடிச்சிருவாங்க. தேர்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வருது. இந்த மிஷனுக்கு அந்த ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் நம்ம ஃபீமேல் லீடர் ரெக்ரூட் பண்ண வந்தவர் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ல ஒரு டேட்டா ஸ்டோரேஜ், அதாவது ஒரு சர்வர் ரூம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதோட கட் பண்ணா நம்ம ப்ரெசன்ட் கதைக்கு வருது. ப்ரெசன்ட் கதையில ஸ்டோரேஜ் 3லேருந்து கிளம்பின டாக்டர் சாங் அந்த இன்ஃபர்மரி ரெக்கார்ட்ஸ் தேடி போறேன் அப்படின்ட்டு அவங்க அந்த ஸ்டோரேஜ் ரூம் தேடி தான் போயிட்டு இருக்காங்க. மீன்வைல் அந்த சீஃப் காங் அப்படிங்கிறவர் இந்த பயோ சிக்னல் வந்து காட்டல, மேபி டிவைஸ் எரரா இருக்கலாம், மறுபடியும் நான் ஸ்டோரேஜ் 3க்கே வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் ஸ்டோரேஜ் 3 என்ட்ரன்ஸ்க்கே டாக்டர் சாங் வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த கோ பைலட் சாம்பிள் எடுத்துட்டு ஸ்டோரேஜ் 3யோட கதவை திறக்கும் போது அவரை ஏதோ ஒரு உருவம் தரன்னு இழுத்துட்டு போய் அவரை கொண்டு போட்டுருது. அவரையும் கொண்டுட்டு அந்த சாம்பிள் அந்த உருவம் தூக்கிட்டு ஓடிடுது. மீன்வைல் டீம் 2ல இன்ஃபெக்ட் ஆன சூச்சன் கொலாப்ஸ் ஆகி விழுகிறாரு. போக்கிரி வடிவேல் மாதிரி பைப்பை திறந்துட்டு மாதிரி வாயிலிருந்து அவருக்கு தண்ணியா ஊத்துது. அன்ஸ்டாப்பபிளா வருது. டாக்டர் சூச்சனை காப்பாற்ற ட்ரை பண்ணியும் காப்பாற்ற முடியாம சூச்சனை இறந்து போறாரு. ஃபைனலா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரே ஒருத்தர் வியடா இறந்து போறாரு. அதாவது உடம்புல இருந்து தனியா வாந்தி எடுத்து இறந்து போறாரு. ஸோ அவர் ஏன் இறந்தாருன்னு தெரிஞ்சுக்க நம்ம கண்டிப்பா ஒரு பாடி அட்டாப்சி பண்ணி ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஸோ ஃபைனலா மிஷனோட கேப்டன் ஹான் அதுக்கு ஒத்துக்கிறாரு, அட்டாப்சி பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த பாடியை அட்டாப்சி பண்ணி பார்த்து டாக்டர் இவனும் மற்றவங்க மாதிரியே தான் தண்ணியில மூழ்கி இறந்த மாதிரி தான் இவங்க பாடியில இருக்க சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அட்டாப்சி நடந்துட்டு இருக்கும்போது டாக்டர் சாங் அந்த ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அங்க ஆல்ரெடி இறந்து கிடக்கிற பாடியில இருந்து டிஷ்யூ சாம்பிள் எடுத்து செக் பண்ணும்போது அதுல வைரஸ், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், ஆர்கன் டேமேஜ் பண்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இறந்தவங்களும் சரி இப்போ இறந்த சூச்சனும் சரி இவங்க ஏன் இறந்தாங்க, இவங்களை என்ன கொன்னுச்சு அப்படிங்கிற ஒரு ஆன்சர் தெரியாமையே தான் இருப்பாங்க. கோ பைலட் இறந்ததை நேரில் பார்த்த டாக்டர் சாங் வந்து கேப்டன் ஹான்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ கோ பைலட்டை கொன்னது கண்டிப்பா ஒரு மான்ஸ்டராவோ ஒரு ஏலியனாவோ இருக்க வாய்ப்பு இல்லை, அது ஒரு ஹியூமனா தான் இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்துல தான் அவரை கொன்னுட்டு அதை அந்த சாம்பிளையும் எடுத்துட்டு போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் எபிசோட முடிவுல ஃபைனலா அவங்க பூமிக்கு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட தேர்ட் எபிசோட் முடியும். இதோட இந்த வீடியோவும் முடியும். நம்ம அப்கமிங் வீடியோல இந்த சீரிஸோட ரிமைனிங் எபிசோட்ஸ் பத்தியும் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேஷனல் சாண்ட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.